காலேப் தன் மகள் அக்சாலை ஒத்னியேலுக்கு திருமணம் செய்து கொடுத்த பின் அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று எண்ணி கணவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலேப் அக்சாலை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் உள்ள நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். மேற்புறத்தில் உள்ள நிலம் பரலோக ஆசீர்வாதங்களையும் கீழ்ப்புறத்தில் உள்ள நிலம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் குறிக்கிறது. நம் வாழ்க்கை செழிப்பாக அமைய இரண்டு விதமான ஆசீர்வாதங்களும் தேவை. சில பேர் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை மட்டுமே விரும்பி கேட்கிறார்கள். பரலோக ஆசீர்வாதங்களால் மாத்திரமே நம்மை ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் நடத்த முடியும். மேற்புறத்தில் உள்ள நிலத்திலிருந்து பாய்கின்ற தண்ணீர் ஜீவ ஊற்று, அது ஒரு நாளும் வற்றி போகாது. என்றென்றைக்கும் வற்றி போகாத மேற்புறத்தின் நீர் ஊற்றை அக்சால் பெற்றுக்கொண்டாள். அக்சால் தன் தகப்பனிடத்தில் உரிமையாய் கேட்டது போல நாமும் பரம தகப்பனிடத்தில் உரிமையாய் கேட்க வேண்டும். பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, அது ஒரு நாள் வற்றி போகும். பரலோக ஜீவ ஊற்றை பெற்றுக்கொள்ளுங்கள். அது இம்மையிலும் மறுமையிலும் உங்களோடு இருக்கக்கூடியது. ஆமேன்.